Yes, update remaining later. Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேட்டா மேனேஜ்மெண்ட்ல கொஸ்டின் நம்பர் 16 இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Determine the process that assists in importing data from an Excel file into Tally. Determine the process that assists in importing data from an Excel file into Tally Prime. ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு, அந்த எக்ஸல் ஃபைலில் நீங்கள் டேலி ப்ரைமில் இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் ரிப்போர்ட்ஸு, எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா யூஸிங் மேப்பிங் டெம்ப்ளேட். இது ஒரு ஆப்ஷன். கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் ரிப்போர்ட்ஸு, இது வந்து தப்பான ஆன்சர். கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர், இதுவும் தப்பு. மாஸ்டருக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் வரும், அதாவது லெட்ஜர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ட்ரி போட முடியும், அதனால இதுவும் தப்பு. கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர்ஸ், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், இம்போர்ட் டேட்டா பை யூஸிங் மேப்பிங் டெம்ப்ளேட். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லுது, கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், அது தப்பு. இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். என்ன ஆன்சர்? கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர்ஸ், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் டிரான்சாக்ஷன், இம்போர்ட் டேட்டா பை யூஸிங் மேப்பிங் டெம்ப்ளேட், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் எப்படி சார் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். டேலிக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் மேப்பிங் டெம்ப்ளேட், இன்னொன்று யூஸிங் த சாம்பிள் எக்ஸல் ஃபைல். ஆல்ரெடி டேலியில் ஒரு சாம்பிள் எக்ஸல் ஃபைல் இருக்கும், அந்த எக்ஸல் ஃபைல்குள்ளே எடுத்து வச்சுட்டு உன்னுடைய டேட்டாலேருந்து அந்த ஃபைல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து பண்ணலாம், அது ஒரு மெத்தட். அல்லது மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த மேப்பிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Alt-O இம்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Alt-Oவில் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேனேஜில் மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது. அதில் மேப்பிங் டெம்ப்ளேட்டில் 2 டெம்ப்ளேட் இருக்குது. ஒன்று கிரியேட்டு ஃபார் மாஸ்டர், கிரியேட் ஃபார் டிரான்சாக்ஷன். மாஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து கிரியேட் மாஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் எக்ஸல் ஃபைல் இருக்குது, அந்த எக்ஸல் ஃபைல்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எதை வந்து இம்போர்ட் பண்ணணும், லெட்ஜரை இம்போர்ட் பண்ணணுமா, குரூப்பை இம்போர்ட் பண்ணணுமா, லெட்ஜரா, என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த எக்ஸல் டு டேலி நடத்திட்டா இது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி மாஸ்டர் இம்போர்ட் பண்ணும்போது முதல்ல இந்த மாதிரி ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் ஒன்று செட் பண்ணி வச்சிடணும். ஒரு ஃபார்முலா மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் ஒன்லி ஃபார்முலா தான். ஓகேவா? மேப்பிங் டெம்ப்ளேட் ஒன்று செட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர் முதல்ல செட் பண்ணிக்கணும். அப்புறம் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன் செட் பண்ணணும். நீங்கள் வந்து மேப்பிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி மாஸ்டர்ஸ் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணணும். விச் இஸ் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா மேப்பிங் டெம்ப்ளேட் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எக்ஸல் ஃபைல், சாம்பிள் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரெடிமேடு சட்டை மாதிரி. அதுக்கு பதிலாக மேப்பிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் உங்களுக்காக டெய்லர் மேடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? வேறு யாராவது வச்சுன்னு எடுங்கம்மா, வண்டியில் நம்ப அதை கீழே விழுந்துருவேன். போங்க, நவுருங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. வேறு யாராவது பெரியவங்களை வச்சு எடுங்க. நவுருமா, போங்க. வேறு யாராவது பெரியவங்களை வச்சு எடுங்க. இறங்க வண்டியிலேருந்து. வண்டியிலேருந்து அப்படியே தாவி எடுக்கிறோம். வீண்டுதுன்னா பாவம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ரைட்டா என்ன தான் நாடாட்டாலும் தன் சதை அடுங்கிறது அவ்வளோதான். இது நான் படி ஏதாவது பண்ணிட்டு பண்ண பாருங்க, நான் பார்த்துட்டேன் சரி. ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், மாஸ்டர் ஃபார் மேப்பிங் டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் மாஸ்டிங் ஃபார் டிரான்சாக்ஷன். 2 மேப்பிங் டெம்ப்ளேட் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மாஸ்டரை இம்போர்ட் பண்ணிக்கணும், அப்புறமா டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணணும்.
ரைட்டா? ஏய் யாராவது பெரிய ஆட்களை வச்சு அடிச்சுடுவாங்க, இல்லை புலம்புங்க. என்னோட சவுண்ட் எப்படிமா இருக்கு? பயங்கரமா இருக்கு சார். இது வந்து நார்மல் சவுண்டு தான். இன்னும் கத்த ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், தெருவே அழுகும். மைக்கே இல்லாமல் கத்துவேன் நான். அவ்வளோ சவுண்டாக கத்துவேன். என் ஒய்ஃப் என்ன திட்டுவா கத்துறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவ்வளோ சோகமாக கத்துவேன். அவ்வளோ சவுண்டாக கத்துறவன் எவ்வளோ சாஃப்டாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பாருங்க. ரைட், ஓகே. கத்தினா அவ்வளோ சவுண்டாக கத்துவேன். பயப்பட முடியும், கத்துறேன். என்னோட சவுண்டு பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக கத்துவோம், அப்படி தோண்டலிங்க தெருவுக்கே கேட்குற மாதிரி கத்துவாங்க. வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு செலக்ட் த ஆப்ஷன் இக்னோர் டூப்ளிகேட்ஸ் while importing master in Tally? வாட் இஸ் த நேவிகேஷன் பாத்? நேவிகேஷன் பார்த்தோன்னா எப்படி சார் போகணும்? நேவிகேஷன் பார்த்தா எப்படி? வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு செலக்ட் த ஆப்ஷன் இக்னோர் டூப்ளிகேட் while importing master in Tally? From gateway of Tally, Control O, select behavior of import. From gateway of Tally, Alt O தான் கரெக்டான ஆன்சர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டும் மூணுமே இது பண்ணிவிட்டோம். ஃப்ரம் கேட்வே ஆஃப் ட்ராலி ஆல்ட் ஓ மாஸ்டர், அதில் பிஹேவியரில் இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஃப்ரம் கேட்வே ஆஃப் ட்ராலி ஆல்ட் ஓ. அம்மா கொஞ்சம் நேரம் பேசாமல் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், அங்கே போய் நின்று பேசிட்டு அப்புறமா வந்து யாரையா வச்சு எடுத்து. ஃப்ரம் கேட்வே ஆஃப் ட்ராலி ஆல்ட் ஓ, ஆல்ட் ஓவில் மாஸ்டர், ஆல்ட் ஓவில் மாஸ்டர், மாஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் இக்னோர் டூப்ளிகேட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் ஏதோ ஒரு இது கொடுக்குறோம், லெட்ஜர் கொடுக்குறோம், டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டைப் ஆஃப் மாஸ்டர் லெட்ஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட் பிஹேவியர் அப்படி இருக்குல்ல, இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், இக்னோர் டூப்ளிகேட்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ், இது ஒன்று என்ன ஆப்ஷன் அப்படின்னா கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ், இக்னோர் டூப்ளிகேட், மாடிஃபைட் வித் நியூ டேட்டா. இப்போ இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இக்னோர் டூப்ளிகேட்னா ஏற்கனவே ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா அதை வந்து விட்டுட்டு நீ புதுசாக அவனுக்கு கிரியேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம், இக்னோர் டூப்ளிகேட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஓப்பனிங் பேலன்ஸ். ஏற்கனவே ஒரு லெட்ஜர் இருக்குது, குப்புசாமின்னு ஒரு லெட்ஜர், அதில் 50,000 ரூபாய் இருக்குது. இப்போ நீ இம்போர்ட் பண்ணும்போது ஒரு 20,000 டெபிட் பேலன்ஸ் இருக்குது, அதையும் இதையும் கம்பைன் பண்ணிவிடும். 50 + 20 70 கம்பைன் பண்ணிவிடும். இல்லை குப்புசாமின்னு ஒரு லெட்ஜர் ஏற்கனவே டேலியில் 50,000 இருக்குது, மாடிஃபை வித் நியூ டேட்டா, புதுசாக 20,000 இருக்குது, அப்போ 20,000 புது டேட்டாவோட மாடிஃபை. புரியுதா? அதாவது நீ ஓப்பனிங் பேலன்ஸு மாஸ்டரை இம்போர்ட் பண்ணுற, இம்போர்ட் பண்ணும்போது உனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ். ஏற்கனவே குப்புசாமின்னு ஒரு லெட்ஜர் 5,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு இருக்குது, 50,000 இருக்குது. அதில் இப்போ நீ 20,000 கொண்டு வர அப்படின்னா அந்த 50,000 ப்ளஸ் இந்த 20,000 அதே குப்புசாமி லெட்ஜரில் 50 + 20 சேர்த்து 70 அப்படின்னு கொண்டா. இது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது இக்னோர் டூப்ளிகேட்ஸ். ஏற்கனவே குப்புசாமின்னு ஒன்று 50,000 இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக இன்னொரு லெட்ஜர், பரவாயில்ல டூப்ளிகேட் வந்தால் பரவாயில்ல, நீ 20,000 இன்னொரு லெட்ஜர் கிரியேட் பண்ணு. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது மாடிஃபைடு வித் நியூ டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடிஃபை வித் நியூ டேட்டானா ஏற்கனவே 50,000 இருக்குது, அது வேண்டாம் 20,000 பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பிஹேவியர் இருக்குது. சொல்லுங்கள் பிரவீன், சொல்லுங்கள் பிரவீன், ஏன் கூப்பிட்டீங்க? என்னப்பா? தெரியாமல் கைப்பற்றி பரவாயில்ல, நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எது கரெக்டான ஆன்சருங்கிறது தெரிஞ்சு போச்சா? கேட்வே ஆஃப் ட்ராலி ஆல்ட் ஓ மாஸ்டர் பிஹேவியர், அதில் போய்ட்டு இக்னோர் டூப்ளிகேட்ஸ். ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டாலி பிரைம் we can view the total number of ledger to match the masters of the export report company. Outstanding, ledger report, cash flow, statistics. Statistics is the right answer. எங்கே போய் பார்க்குறது? முதல்ல கொஸ்டின் என்ன, கொஸ்டின் என்னங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா from which of the following report of Tally Prime we can view the total number of ledgers to match the masters of the
எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி. எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு கம்பெனி நம்ம எடுத்துப்போம். சத்யா பில்டரில் எத்தனை மாஸ்டர் லெட்ஜர் இருக்குது? 34 லெட்ஜர் இருக்குது. குரூப்பு 56 குரூப் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சோம். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்எம்எல்ல அங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ண எல்லாம் அங்கே வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா அது எங்கே போய் பார்க்கலான்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு டிஎஸ்எஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதில் எஸ்ஸு, அதில் இன்னொரு எஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் போனீங்கன்னா இங்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே வந்து மாஸ்டர்ஸும் இருக்கும். நீங்கள் மாஸ்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண மாஸ்டரும் எக்ஸ்போர்ட் பண்ண மாஸ்டரும் இம்போர்ட் பண்ண மாஸ்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் டேலி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? Statistics is the right answer. What is the navigation path to select the file format HTML while exporting the daybook from Tally Print? Okay. What is the navigation path to select the file format HTML அப்படின்னா ஆக்சுவலாக HTML அப்படிங்கிறது என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இது வந்து எதுக்காக பயன்படுது இந்த HTML ஃபார்மேட் அப்படின்னா வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு பயன்படும் மோஸ்ட்லி. ஆனால் இப்போ யாரும் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னங்கிறது தெரில. இது ஓல்டு டெக்னாலஜி. HTMLங்கிறது ஓல்டு டெக்னாலஜி. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ வச்சுருக்கிற எக்ஸல் ஃபைலில் HTML ஃபார்மேட்டில் டேட்டாஸை இம்போர்ட் பண்ணி நீ கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக இருக்குது. கொஸ்டின் என்னென்னா what is the navigation path to select the file format HTML while exporting the daybook from the Tally? டேபுக்லேருந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். கேட்வே ஆஃப் டேலி டேபுக். இதில் ஒரு இடம் போடல கொடுங்க. நான் வேறு ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறேன். பிரவீன் என்டர்பிரைசஸில் ஏதாவது இருக்கா ட்ரான்சாக்ஷன் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், டிஸ்பிளே டேபுக்கு ஆல்ட் F2 போட்டு எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஆல்ட் E எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் E அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் இருக்குது? கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் ஈயில் போய்ட்டு நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸல் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு பதிலாக கான்ஃபிகர் அப்படின்னு கொடுங்க. கான்ஃபிகரில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் ஃபார்மேட்டை மாற்றணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு இருக்குது? எக்ஸல்னு இருக்குது. அதை போய் எடிட் பண்ணி எக்ஸல் வேண்டாம் எனக்கு HTML அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் A கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி HTML ஃபார்மேட்டில் அது எக்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா? HTML ஃபார்மேட் அப்படிங்கிறது இது வெப்சைட்டுக்காக யூஸ் ஆக இருக்கும். இது ஒன் ஆஃப் த PDF வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன் ஆஃப் த PDF வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பண்ணினோம்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் G டேபுக்கு F12 செலக்ட் ஃபைல் ஃபார்மேட். இப்போ ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் G நம்ம சொல்கிறோம். கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் G செலக்ட் டேபுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. அங்கே போய்ட்டு நம்ம டேபுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. அதில் செலக்ட் ஃபைல் ஃபார்மேட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் இருக்கா? ஸோ அது ரூல்ட் அவுட். முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஆல்ட் E தான் ஃபங்க்ஷன். கரெக்டான ஆன்சர். ஸோ முதல் ரெண்டும் ரூல்ட் அவுட்டு. இதுவா அல்லது இதுவா? கேட்வே ஆஃப் டேலி டேபுக்கு ஆல்ட் E சேஞ்ச் த ஃபைல் ஃபார்மேட், அது ஒரு மெத்தடு. கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு டேபுக், இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். டி தான் ரைட்டான ஆன்சர். டேபுக்கு ஆல்ட் E இருவரேன். டேபுக்கு ஆல்ட் E அதில் போய்ட்டு கரண்ட்டில் போய்ட்டு கான்ஃபிகர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே டேபுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு நம்ம கொடுக்குறோம். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு டேபுக்கு ஆல்ட் E அதில் போய்ட்டு கரண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறோம். கரண்ட்டு ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் கான்ஃபிகர், அதில் போய்ட்டு கான்ஃபிகரில் போய்ட்டு செலக்ட் ஃபைல். அது பார்த்தீங்கன்னா எது ரைட்டான ஆன்சர்? டி தான் ரைட்டான ஆன்சர்.
In Tally Prime, what is the navigation path to set the number of pages to print from the purchase voucher alterations? Question என்ன? In Tally Prime. Tally Prime la what is the navigation path? What is the navigation path to set the number of pages to print from the purchase voucher alterations? Number of pages. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இப்போ இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை வரணும்? Alt P. கரண்ட்டாக அதர்ஸா? கரண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு இருக்குல்ல, நம்பர் ஆஃப் காப்பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் எனக்கு 2 வேணும் அப்படின்னா 2. என்ன வேணும்? எல்லாமே ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா ஆல். ரைட்டா? ஸோ உனக்கு வந்து என்ன ஃபார்மேட் இருக்குது? கேட்பி ஆஃப் டேலி டே புக்கு பர்ச்சேஸு வவுச்சர் கண்ட்ரோல் P F7, கேட்பி ஆஃப் டேலி டே புக் பர்ச்சேஸ் வவுச்சர் கண்ட்ரோல் P F9, கேட்பி ஆஃப் டேலி டே புக்கு பர்ச்சேஸ் வவுச்சர் கண்ட்ரோல் P F10, கேட்பி ஆஃப் டேலி டே புக்கு பர்ச்சேஸ் வவுச்சர் கண்ட்ரோல் P F8. எது வந்து கரெக்டு? பேஜஸ் டு பிரிண்ட். சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் டு பிரிண்ட் அப்படிங்குது. பேஜஸ் டு பிரிண்ட் கேட்குது. நம்பர் ஆஃப் காப்பீஸில் பேஜஸ் டு பிரிண்ட். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். இது எத்தனை பேஜ் இருக்குன்னா ஒரு பேஜ் தான் இருக்குது. ஏதாவது நிறைய 2-3 பேஜ் உள்ளதாக பார்த்து முதல்ல செலக்ட் பண்ணும். இப்போ வந்து 2-3 பேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேஜ் இருக்குன்னா Alt P Control P ஃப்ரம் கேட்பி ஆஃப் டேலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேட்பி ஆஃப் டேலி டிஸ்பிளே டே புக்கு, அதில் பர்ச்சேஸ் எந்த பர்ச்சேஸ். இப்போ பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்குது. Alt P Control P. இதில் வந்து பேஜஸ் டு பிரிண்ட் அப்படி இல்லை, இதில் வந்து நம்பர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் பேஜ். இப்போ வந்து 2வது பேஜ்லேருந்து வேணும் அப்படின்னா 2 to 3 அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை. இது இருக்கிறதே ஒரு பேஜ் தான், அதனால் பண்ண முடியல. உங்களுக்கு பேஜஸ் டு பிரிண்ட் வேணும்னா அங்கே தான் போய் கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷார்ட்கட் கீ இருக்குங்க? டிஸ்பிளே டே புக்கில் போய்ட்டு அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொன்னோம்? Alt P Control P பேஜஸ் டு பிரிண்ட் வந்து என்ன ஷார்ட்கட் கீ? F10. இதில் ஏமாந்துடாதீங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் அப்படின்னா ஒரிஜினல் எத்தனை, டூப்ளிகேட் எத்தனை, ட்ரிப்ளிகேட் எத்தனை, அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ். சப்போஸ் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸோ ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸோ மொத்தமாக ஒரு 20 பேஜ் இருக்குது. ஏற்கனவே ஒரு 5 பேஜ் நீ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். 6வது பேஜ் வரும்போது பிரிண்ட் ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நீ பிரிண்ட்டை கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அதே இன்வாய்ஸு பிரிண்ட்டு கொடுத்தனா ஆரம்பத்துலேருந்து பிரிண்ட் ஆகும். ஏற்கனவே 5 பேஜ் எடுத்து வச்சுட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 6வது பேஜ்லேருந்து வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம்? F10 ப்ரெஸ் பண்ணி பேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 அதுலேருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கிளியராக புரியுதா இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அதனால் எனக்கு தான் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. பட் நான் இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. நீ வந்து என்ன பண்ணணும்? டேலியில் ஒர்க் பண்ணிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு. What are the prerequisites for using WhatsApp for business in Tally Prime? இது நம்ம காட்ட முடியாது, ஜஸ்ட்டு ஆன்சர் தான் பண்ண முடியும். என்ன வேணும் அப்படின்னா வேலிட் லைசன்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிடையாது, ஏ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் அன் ஆக்டிவ் பிஸ்னஸ் வெப்சைட். இது வேணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏ ஜிமெயில் அக்கௌண்ட் அண்ட் ஆக்டிவ் பிஸ்னஸ் வெப்சைட்டு, எனி ஃபோன் நம்பர் அண்டு பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அநேகமாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு வேணும், அதே மாதிரி ஆக்டிவ் பிஸ்னஸ் வெப்சைட் வேணும். ஓகேவா? வாட்ஸ்அப் வேணும்னா மெட்டாவோட தான் நம்ம அக்ரிமெண்ட் வச்சுருக்கோம். மெட்டா வந்து ஃபேஸ்புக்கோட. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் என்னன்னு பாருங்கள், அதுக்கான ஆன்சர் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 21 என்ன ஆன்சர் பாருங்கள். ஏ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் அன் ஆக்டிவ் பிஸ்னஸ் வெப்சைட். ஏன்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அதான் வந்து ரைட் ஆன்சர். வாட்ஸ்அப் வந்து வேணும்னு வச்சுக்கேன், நான் உனக்கு காட்ட முடியாது ப்ராக்டிக்கலாக. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து வேலிடு டேலி சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வேணும். ஒரு சிம்மு வந்து பிஸ்னஸ் ஃபோனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலி பார்ட்னர்கிட்ட நான் வந்து 4000-5000 பணம் கொடுத்து அவங்கள்ட்டேருந்து நான் இது எஸ்எம்எஸ் பேக்கேஜ் வாங்கணும். வாங்கி அதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும். இவ்வளவும் இருக்குது. இது நமக்கு சாத்தியம் இல்லை, எனக்கு சாத்தியம் இல்லை.
உங்களுக்கு அது சாத்தியமாக இருக்கலாம் மேபி. அதனால் ஜஸ்ட் ஆன்சர் தான் எனக்கு தெரியும், ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் போகிற இடத்துல போய் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்பெனியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாட்ஸ்அப் பண்ணி பார்க்குறது. ஒரு சிலது என்னால் நடத்த முடியலன்னா யூடியூப்லேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், தப்பு. 25வது கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம். In Tally Prime, while exporting the sales register report in the PDF format, the folder path cannot be renamed from the export configuration screen. In Tally Prime, while exporting the sales register report in the PDF format, the folder path cannot be renamed from the export configuration screen. Export configuration screenலேருந்து நீங்கள் ஃபோல்டரை பார்த்தா ரீநேம் பண்ண முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இதையே நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், கரெக்டு கான்ஃபிகர் பண்ணுறேன், ஓகேவா? கான்ஃபிகர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் ஃபைல் இருக்குது, இது கிடையாது சார்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, ட்ரைவு, அதில் நான் 95th பேட்ச்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த 95th பேட்ச்னு செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, இங்கே 95th பேட்ச் வந்துடுச்சு. இந்த 95th பேட்சை இங்கேருந்து பண்ண முடியுமா அப்படின்னா, ரீநேம் பண்ண முடியுமானா ரீநேம் பண்ண முடியாது. ரீநேம் பண்ண முடியாது. Can be renamed na true, cannot be renamed na false. So false is the right answer. அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே கொஸ்டின் நம்பர் 22க்கு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 22க்கு ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டினும் ஃபால்ஸ் தான். In Tally Prime, the company logo cannot be printed on confirmation of accounts and reminder letters. முதல்ல வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோ. In Tally Prime, the company logo can be printed on confirmation of accounts not true, cannot be printed அப்படின்னா ஃபால்ஸ். இந்த மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஃபார் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். முதல்ல நீங்கள் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க, நெகட்டிவ் கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட். நல்ல மெத்தடாக அது. இது வந்து ஒரு லெமினியான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் முதல்ல கொஸ்டின் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்னா அது பாசிட்டிவ் கொஸ்டினா நெகட்டிவ் கொஸ்டினாக பாருங்கள். பாசிட்டிவ் கொஸ்டின் கோ வித் பாசிட்டிவ் அப்ரோச். நெகட்டிவ் கொஸ்டின் எகைன் யூ ப்ளீஸ் கோ வித் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த பாசிட்டிவ் ஆன்சர், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை போடுங்க. எப்போதுமே டேலியில் ஒன்று மைண்டில் வச்சுக்கோ, டேலியால் முடியாத விஷயம் சொல்லுங்கள். In Tally Prime, while exporting the company master in a new company using XML format, the file path can be changed. இது வந்து C கிடையாது இந்த இடத்துல. Changed from the file location field in the configuration option. Yes, true is the right answer. இது வந்து நீங்கள் மாற்ற முடியும். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஃபார்மேட் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கோம், ஒரு ஃபார்ம் வச்சு அதுலேருந்து இன்னொரு ட்ரைவ் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டேலி ப்ரைமோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீங்கள் வந்து எந்த ஃபார்மேட்லேருந்து வந்தாலும் எந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று there is no any restrictions. In which of the following screen of Tally Prime the save view option cannot be used? எதுக்கு வந்து சேவ் வியூ பண்ண முடியாது அப்படின்னா, லெட்ஜர் கிரியேஷன் அண்டு லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் இதுக்கு வந்து நம்ம பண்ண முடியும். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 1 hour ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? இன்னொரு 5 கொஸ்டின் பார்க்கலாமா? முடிச்சுக்கலாமா இல்லை ஒரு 5 கொஸ்டின் பார்க்கலாமா? சரி முடிச்சுக்கலாம், நீங்கள் எதுவும் ஒன்றும் சொல்லலை. அதனால் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். தயவு செஞ்சு யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் மார்க்கை அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் காம்ப்ரிஹென்சிவ் இது 10 டெஸ்ட்டு முடிச்சுட்டு கேமரா டெஸ்ட்டில் 1 and 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொவைடட் இந்த வாரம் சனிக்கிழமை நம்ம எக்ஸாம் வச்சுக்கலாமா? ஆன்சர் பண்ணுங்கள். என்னைக்கு வச்சுக்கலாம் எக்ஸாம்? இந்த வாரம் சனிக்கிழமை வச்சுக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். ஒரு டேட் சொல்லுங்கள். என்னம்மா மெயின் எக்ஸாமா சொல்றீங்க? ஆமா சார். டைமிங் என்ன டைமிங் சார் சொல்றீங்க? டைமிங் வந்து மார்னிங் தான். அப்ப இந்த வீக்கே வச்சிரலாம் சார். சார் எங்களுக்கு சிஎம்ஏ எக்ஸாம் இருக்கு சார். சிஎம்ஏ எக்ஸாம் என்னைக்கு இருக்கு? 10க்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் குரூப் 2னால 11 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். நான் மாத்திரம் முடிவு பண்ணுறதில்ல, அது வந்து நீங்கள் எல்லோரும் மார்க் அப்டேட் பண்ணுங்கள், அதை பொறுத்து தான் நான் முடிவு பண்ணுறது. நான் முடிவு பண்ணுறதில்ல இந்த எக்ஸாம் டேட்டு.
பாக்கியெல்லாம் என் கண்ட்ரோல், இது என் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா நான் வந்து சார் 20 வச்சுக்கிட்டா ஓகே சார். இந்த 17க்கு அப்புறம் வச்சுக்கிட்டா ஓகே சார். இல்லை இந்த வாரம் வைக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சார் Sir, மெயின் sorry. எக்ஸாம் Hello. பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? சொல்லுப்பா. சார் 20க்கு வச்சிங்கன்னா நான் மாட்டிடுவேன் சார். சார் ஐசிஎஸ்சி எக்ஸாம் சிஎஸ் எக்ஸாம்ஸ் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21st இருக்கு சார் ஒரு எக்ஸாம். ஐசிஐ எக்ஸாமா? ஐசிஎஸ்ஐ சிஎஸ் எக்ஸாம்ஸ். இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இருக்க தான் செய்யும் எக்ஸாம்லாம், அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் பார்க்க முடியாது. சார் பேசாம வாட்ஸ்அப்ல ஒரு போல் போட்டுருங்க சார், எல்லாருக்கும் என்ன இது சொல்றாங்கன்னு அதை பார்த்து மெஜாரிட்டி படி நீங்க முடிவு பண்ணுங்க சார். இல்லை நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அல்லது சனிக்கிழமை தான் நம்ம எக்ஸாம் வைக்கிறதுக்கு காரணம். ஆன்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் நம்ம எக்ஸாம் வைப்போம். ஏன்னா எனக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கணும். எனக்கு 25ஆந்தேதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும். அதனால் 25க்குள்ளே சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வந்துருக்காங்க. நான் வந்து ஒன்று வச்சா 13 வைக்கணும், அல்லது 20 வைக்கணும், அல்லது மிட் ஆஃப் த டே 16, 17 அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். சார் 16, சண்டே வச்சா 17 கூட ஓகே தான் 17 சார். வச்சோன்னா 16, 17 வச்சோன்னு வச்சுக்கோங்க. மண்டேனா உங்களுக்கு நீங்கள் நான் வந்து இந்த ரெகுலர் கிளாஸை வைண்ட் அப் பண்ணணும். அது ஒரு இஷ்யூ இருக்கு எனக்கு. ரெகுலர் கிளாஸை நான் வைண்ட் அப் பண்ணணும். நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார். எஸ் சார், நானும் அவுட் ஸ்டேஷன், அதனால் வந்து எழுத முடியாது சார். நீ வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து எழுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சாட்டர்டே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா ஃப்ரைடே வந்து எழுதிட்டு போங்க. ஓகே சார். சார் எனக்கு ஃபுல்லாகவே ஒரு வீக் ஃபுல்லாகவே எக்ஸாம் இருக்கு. ஒன் டே எக்ஸாம்னா எனக்கும் எக்ஸாம் இருக்கு சார். வீக் ஃபுல்லாகவே எக்ஸாம். ஃப்ரைடேனா எனக்கு காலேஜ் இருக்கும் சார், மற்றபடி லீவ் போடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் சாட்டர்டே மீன்ஸ் கண்டிப்பாக ஊரில் இருக்க மாட்டேன் சார். ஏன்னா இப்போ எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் ஒரே நேரத்தில் வரணும் அப்படிங்கிறதும் சார் இந்த சண்டேனா கூட ஓகே தான் சார், எல்லாரையும் கேட்டு பாருங்க. சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிறதே அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. அன்றைக்கும் நான் வேலை செய்வேன் அப்படின்னா சரி பரவாயில்ல, நான் பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு இது அப்டேட் பண்ணுங்கள். காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் முதல்ல முடிங்க எனக்கு. ஏன்னா நான் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுவேன். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நான் வந்து சார் நீங்க ஒரு நம்பரா போட்டிருக்கீங்கல்ல சார் பிடிஎஃப், அதை பார்த்துட்டு நாங்க போய் டெஸ்ட் எழுதணும் சார், அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். என்னம்மா சார் நீங்க பிடிஎஃப்ல போட்டிருக்கீங்கல்ல சார் டெஸ்ட் 1, 2, 3 அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு போய் எழுதலாமா சார்? தாராளமாக எழுதலாம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறதை விடவும் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் பாருங்கள். இந்த நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பாருங்கள், ஜிஎஸ்டி பாருங்கள். மார்க் டெஸ்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் போட்டு நீங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணிருக்கீங்க சார். ஆமாமா, அந்த பிடிஎஃப் பார்த்துக்கணும். அது வந்து டச் பண்ணிக்கோ, ரைட்டா? அதுவே போறோம்னு சொல்ல முடியாது. காம்ப்ரிஹென்சிவ்ல நான் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் அனுப்பிச்சு தெரியுமா, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூன்னு சொல்லிட்டு J1, J2, J3ன்னு போடல, அதெல்லாம் படிக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு நான் வந்து ஒரு 10 டெஸ்ட் உள்ள லிங்க் அனுப்பிச்சேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஆமா சார், ஒரு 1000 பேப்பர்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. 1000 क्वेश्चंस நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த 1000ஐயும் படிக்கணும். அந்த 1000 அந்த 10 அட்டெம்ப்ட் நீங்க இதுக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான்லாம் வந்து அதை 2 வருஷம் தயார் பண்ண, 2 வருஷம் நீங்கள் நம்பினா நம்ம அதில் தான் எனக்கு அந்த கை கால்லாம் போடுது. 2 வருஷம் எம்சிக்கு கொஸ்டின் எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறேன், அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போதைக்கு நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஒரு புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து டாபிக் ரெடி பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு புக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சம் வந்து நான் பார்த்தேன்னா அழகாக நான் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். எக்ஸல்லாம் போட்டு கடைசியாக வந்து எடிட் ஃபார்மேட் பண்ணி முடிச்சுக்குவேன். இது எனக்கு பிரச்சனை இல்லை. இது என்னென்ன டாபிக்ங்கிறது ஆல்ரெடி டிசைன்டு. அந்த டிசைன் பண்ண டாபிக் ஏற்ற மாதிரி நான் வந்து சம் ரெடி பண்ணுவேன்.
அது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. எம்சிக்யூ நான் போட்டேன் பார்த்தியா, அந்த எம்சிக்யூ ரெடி பண்ணேன். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அது ரிப்பீட்டடாக நம்ம கிளாஸ் இருக்கும்போதே தெரியுது. ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆனால் நமக்கே போர் அடிக்குது இல்லையா, இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி போர் அடிக்காமல் கொஸ்டின் வந்து டூப்ளிகேட் வராமல் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸலில் இட் இஸ் நாட் பாசிபிள், வேர்ட்லேயும் பாசிபிள். என்ன காரணம்னா, நான் டைப் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னாலும் இக்னோர் டூப்ளிகேட் போயிடும். அப்போ நான் இந்த கொஸ்டின் பேக் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே எவ்வளோ கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேனோ அது ஒரு வாட்டி இன்றைக்கி நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அதெல்லாம் ஒரு வாட்டி 500 கொஸ்டின் 1000 கொஸ்டின் இருக்கும். அதை முதல்ல கோத்ரூ பண்ணணும். திரும்ப 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 அதை படித்து அப்படியே அந்த கொஸ்டினை மைண்டில் வைக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது இந்த கொஸ்டின் படித்த மாதிரி இருக்கே அப்படின்னா அது இடம்பு உடலை போய் செக் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, எனக்கு காப்பி பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணணும். அந்த மாதிரி 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் எம்சிக்யூ ரெடி பண்ணேன். 2 வருஷம் தூங்குறது சரியாக. இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபோட எனக்கு சண்டையே வந்துருச்சு. அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்போ எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை, போயிடுச்சு. லாஸ்ட் மை கான்சன்ட்ரேஷன். ஏன்னா ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப அதையே பார்த்துட்டு இருந்தேன். பைத்தியம் ஆயிடுச்சு. சரி பொண்ணும் ஒரு லெவலுக்கு மேலே விட்டேன். தயவு செஞ்சு அதில் இருக்கிற அந்த 10 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள், நல்லா இருக்குமா? ஓகேவா? நான் சொல்கிறது இந்த பாயிண்டாக ஆன்சர் இல்லை. காம்ப்ரிஹென்சிவ் 1001, காம்ப்ரிஹென்சிவ் 1002, காம்ப்ரிஹென்சிவ் 1003. ஒன்று சிலது அந்த கொஸ்டின்ஸில் மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல கூகுள் ஃபார்மில். அது நான் அப்போ செட் பண்ணுது. அதனால் இப்போல்லாம் அந்த டேலண்டே எனக்கு போயிடுச்சு. ஸோ அந்த 10 கொஸ்டினையும் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணி, இந்த நான் கொடுத்த எம்சிக்யூ 1, 2, 10 அதையும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 90 and above வரும். இது வரைக்கும் மேக்ஸிமமே டேலி ரெக்கார்டு படியே 96 தான் மேக்ஸிமம் இருக்குது. இந்தியா அளவில் 96% தான் ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்கேன். நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 81, 86 என்னுடைய ரெக்கார்டு. ஓகேவா? சார் ஒன்லி எம்சிக்கு மட்டும்தான் மெயினுக்கு வருமா இல்லை ப்ராக்டிக்கலும் வருமா சார்? ஏம்மா எவ்வளோ வாட்டிமா சொல்கிறது நான்? ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதானே இப்போ நடத்திட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல்லாம் மறந்து போயிடுது. இனிமேல் வேண்டாம் உங்களுக்கு. ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அங்க நேர்ல வந்து எழுதுறது மல்டிபிளா சார்? ஆமாம்மா, மல்டிபிள் தான் எழுத முடியும். ஓகே சார். அதுதான் கேமரா முன்னாடி வச்சு கேமராவில் செட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஓகே சார். சீக்கிரம் முடியும்மா. முடிச்சிங்கன்னா தான் நான் வந்து ஹால் டிக்கெட் வாங்கணும். டேலியிலேருந்து ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுவேன். அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டேட்டையும் பார்த்துட்டு தான் நான் போடுவேன். ஏன்னா ஹால் டிக்கெட் ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஒரு வாட்டி தான் அவங்க கொடுப்பான். நான் அன்றைக்கி நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா அன்றைக்கி 2500 ரூபா எக்ஸாம் லாஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டேட்டையும் பார்த்துட்டு தான் நான் வைப்பேன். ஓகேவா? பட் வந்து எக்ஸாம் வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா இந்த 3 நாள் எக்ஸாம் இருக்குது. 13ஆம் தேதிக்கு அப்புறம் 20, 21க்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கும். 13லேருந்து 21க்குள்ளே. இந்த 13லேருந்து 21க்குள்ளே எக்ஸாம் இருக்கிறவங்க மாத்திரம் எனக்கு குரூப்பில் ஹால் டிக்கெட் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் இருக்கிறவங்க மாத்திரம் குரூப்பில் ஹால் டிக்கெட் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க ஒரு நாள் எக்ஸாமுக்காக இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ப்ளீஸ். ரைட்டா? எனக்கு 13லேருந்து 21க்குள்ளே எக்ஸாம் இருக்கிறவங்க ஹால் டிக்கெட்டை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சிஏ எக்ஸாம் இருக்குது, சிஏ எக்ஸாம் கிடையாது, ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்குது, சிஎம்ஏ எக்ஸாம் இருக்குது. ஹால் டிக்கெட் ஷேர் ரைட்டா? சார் இது குரூப்லயே ஷேர் பண்ணனும் இல்ல உங்களுக்கு தனியா ஷேர் பண்ணனும்? குரூப்ல பண்ணுமா? பர்சனலா 1000 மெசேஜ் இருக்கு எனக்கு. யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிஎம்ஏ பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அதை டேக் பண்ணிவிடுங்க. இப்போ வினிதாஸ்ரீ சிஎம்ஏ அப்படின்னு வச்சுக்கோ, அதில் குரு அப்படி தான் சிஎம்ஏ இருக்கான்னா மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் பண்ணுறது போதும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் இருக்கிறவங்க இந்த டேட்லேருந்து எந்த டேட்டு உங்களுக்கு 13ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கிறவங்க எனக்கு டைம் டேபிளை ஷேர் பண்ணி, டைம் டேபிள் ஷேர் பண்ணி, ஹால் டிக்கெட்லாம் வேண்டாம், டைம் டேபிள் இருக்கும் வெப்சைட்டில், டைம் டேபிளை ஷேர் பண்ணி அதை வந்து போடுங்க.
யார் இருக்கோ மீட்டு போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களுக்கு மாத்திரம் கால் பண்ணி என்ன டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ரைட்டா? தேங்க்யூ சார். ரைட், ஓகே. அட்டெண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு செய்ய வேண்டிய ஒரே கமிட்மெண்ட்டு சீக்கிரம் இந்த எக்ஸாமை முடித்து எனக்கு முடிக்கணும். அதே மாதிரி பேரோல் எக்ஸாம் எழுதிருக்கணும் சொல்லிட்டேன். அட்டெண்டன்ஸ் சொல்லுப்பா. அக்ஷயா present sir. Aranya present sir. Badri Venkat present sir. Balakrishna present sir. Ashin Kumar message போட்டுருக்கா சார் present sir. Devi present sir. இம்சடி உங்க தண்டபாணி. Divagar present sir. Gayatri present sir. மதுமிதா. Subhadri present sir. மகேஸ்வரி. Present sir. Malati present sir. மோகனகிருஷ்ணன். Nandini present sir. Mohan present sir. Present sir. நஷ்வா ஃபாத்திமா. Neha Sultana present sir. Congratulations நிகால் சுல்தானா. பவித்ரா டி. Thank you sir. பிரதீஷா. Pratisha present sir. பிரீத்தி. Preeti present sir. Krishna present sir. Priyadarshini present sir. ராஜேஷ். Rajesh present sir. ரம்யா. ரம்யா வரல. சதீஷ் present sir. எப்பா சதீஷ் நீ ரொம்ப நாள் ஆப்சென்ட்டா இருக்கியப்பா. சார் நான் வந்திருக்கேன் சார், நீங்க சார் பிரசன்ட் போடல. யோ நான் வந்து அட்டெண்டன்ஸ் கூப்பிடும்போது நீ வந்து பிரசன்ஸ் சொன்னா போட்டிருப்பேன். இல்லைன்னா நான் போடாமல் இருக்க மாட்டேன். என்னைக்கு நீ இத்தனை பேருக்கு போடும்போது உனக்கு மாத்திரம் என்ன மேலாம் கோவமா என்ன என்னைக்கெல்லாம் வந்த நீ? என்னைக்கு வரல, என்னைக்கு வந்திருக்க? சார் லாஸ்ட் கிளாஸ் வந்தேன் சார், 7 அன்னைக்கு அட்டன் பண்ணேன் சார். அப்புறம் அவ்வளோதான் சார். இதெல்லாம் வரல உண்மையிலே. அப்புறம் நான் போடல, நீ என் மேலே உடனே ப்ளேம் பண்ணுறியப்பா. வாத்தியார் நல்ல வாத்தியார் இருக்கும்போதே நீங்கள் ப்ளேம் பண்ணிங்கன்னா மோசமான வாத்தியார் என்ன பண்ணுவீங்க? சத்யா மிருதா என்னாச்சு? சத்யா மிருதா. ஷேக் அர்பாஜ். Present sir. தேஜஸ்வின். Present sir. Pushpa present sir. Rembu present sir. Vikashni present sir. Ritashi present sir. Praveen present sir. சண்முகநாதன். Present sir. Aparajita present sir. சௌமியா. Soumya present sir. Sir Netu na present sir. Aparajita sir. ஏன் நீங்கள் சொல்லலை? நான் கூப்பிடும்போது அட்டெண்டன்ஸ் கூப்பிடும்போது நீங்கள் சொல்லலைன்னா ஆப்சென்ட்னா அர்த்தம் இல்லையா? இதுதான் மீனிங். ரைட், ஓகே, நல்லது. விடைபெறுவோம். தேங்க்யூ. தயவுசெஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த காம்ப்ரிஹென்சிவ் 1 to 10 பாருங்கள். நான் வந்து ஒரிஜினலாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது. தயவு செஞ்சு அந்த எம்சிக்யூஸ்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே பாய். Sir சொல்லுமா. sir 101 batchக்கும் 101 batchக்கு இன்னைக்கு இருக்குன்னு நடக்கும். அவங்களுக்கு நாளைக்கு பேரோல் இருக்கு. நாளைக்கு போயிட்டு நாளைக்கு பேரோல் இருக்கு. இல்ல சார், ஃபைனல் எக்ஸாம் பேரோல் நான் முடிச்சு உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். ஃபைனல் எக்ஸாம் தானே சார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விட்டு நாளைக்கு பேரோல் எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12, 13 போயிட்டு 15, 16, 17 அந்த டேட்டில் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் சரி, ஓகே சார். கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எக்ஸாமு அங்கே விட்டுட்டு இங்கே வாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போதுமே சார். ஓகேவா? ஓகே சார். உங்களுடைய நலனை கருதி அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவெடுப்போம் எப்போதுமே. சார் அது ஒரு தடவை லாகின் பண்ணி காட்டுறீங்களா சார்? எதை லாகின் பண்ணி காட்டணும்? என்னம்மா இப்போ வந்து கேட்குறீங்க? யார் கேட்குறது? யாரு சார் மகேஸ்வரி சொல்லு சார். அங்க மேல காட்டலன்னு சொல்லிருந்தல்ல சார், மார்க் டெஸ்டோட டேலி எஜுகேஷனோட சார். என்ன தேதி?
அது வேற கும்பம் மெட்ராஸ் டவுன் பஸ் மாதிரி இது காட்டு. யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருக்கீங்களாம்மா? சென்ட் பண்ணிருக்கேன் சார். சார் குரூப்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிருக்கேன் சார். குரூப்ல போய் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்புவியா? உடனே பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது. யாராவது ஒருத்தர் தப்பாக பிடிச்சா என்ன பண்ணுறது? குரூப்லலாம் அனுப்பக்கூடாது. நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகலாமா? தனிப்பட்ட முறையில் அனுப்பும் என்ன? சாரி சார், டெலீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் சார். இல்லை சாரி இல்லை, நீ ஆல்ரெடி கமிட்டட். அது புரியுதா? நீ வந்து ஏற்கனவே சொல்லிட்ட, கையோட மாற்றிடு என்ன. நான் இப்போ காமிச்சிடுறேன், கையோட மாற்றிடு. என்றைக்குமே சாரி கேட்கக்கூடாது. விழிப்புணர்வாக இருக்கணும், அவ்வளோதான். இது சின்ன விஷயந்தான். பட் என்னென்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு தான் நீ மெயிலுக்கு வச்சுருப்ப இல்லையா? இப்போ இதே பாஸ்வேர்டு நீ மெயிலுக்கோ இல்லை வேறு எதுக்கோ செட் பண்ணியிருப்ப, அல்லது இதுக்கு ரிலேட்டடாக தான் நீ பாஸ்வேர்டு செட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய பாஸ்வேர்டை கேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சார். ஓகே சார். அதுதான் வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ லேர்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இ கண்டென்ட்டு, ஜாப்பு, ரெண்டல் டிஸ்கவுண்ட். இது என்னால் தான் இந்த மாதிரி வந்தது. 2 இடத்துல கொடுக்குறீங்க, என்னால் முடியாது, ஒரு இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொன்றும் முடிக்கும் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்ட் இதை முடிச்சிட்டிங்க. செகண்டு இன்ட்ரடக்ஷன் இருக்காது, இதை முடிச்சிங்கன்னா மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா? இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி என்னையும் வாங்கின மார்க் இங்கே வரும். தெரியுதா எங்கன்னு? மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் முடிச்சாச்சு. 2 சாப்டர் சேர்ந்த மாதிரி வரும். மார்க் டெஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா முடிச்சிட்டிங்க. இல்லை 3வது அட்டவுண்ட் பாக்கி. இப்போ இந்த 3rd அட்டவுண்ட் வேணால் இதை போய் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கு கிளாஸ்? பரவாயில்லையா? சூப்பராக இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்க சார். ஓரளவு படிச்சிருக்காங்களா? நான் கோவப்படுறேன், நான் பயங்கரமா. இல்லை சார், நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. சம்டைம்ஸ் எமோஷன் ஆகிட்டிங்கன்னா சவுண்டு ஹெவியாக இருக்கும். அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு, ஒரு 7-8 வயசு பொண்ணு, அது வந்து என்ன பண்ணுது, என் வண்டி மேலே நின்றுட்டு வண்டி மேலே ஏறி அங்கேருந்து கோயில் மேலே தாவி கோயில் மேலேருந்து பால் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி நவுந்து சைடு ஸ்டாண்ட், நான் மெயின் ஸ்டாண்ட் போனேன். மெயின் ஸ்டாண்ட்னா வண்டி நவுறாது, சைடு ஸ்டாண்ட்னா இப்படி பழத்தில் இருக்கா அப்படியே இறங்கும். இதுவோ இங்கேருந்து அங்கே தாவுது, திடீர்னு விழுதுன்னு வச்சுங்க. ஒரு பந்தோட விலை 10 ரூபா ரைட்டா? அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. பந்தோட விலை 10 ரூபா 20 ரூபா. விழுந்ததுன்னா பெண் குழந்தை அடிபட்டதுன்னு வச்சுக்கேன், யார் பதில் சொல்லுவா? ஏங்க இங்கே பார்க்குறீங்களே, சொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளை சொல்லுவோம். நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன், இதை பார்க்குறது தான் என் வேலை. உங்கள் வண்டியில் தானே ஏறிச்சு, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அந்த ஏரியாவில் கேட்பாங்க சார். எங்கள் ஏரியாவில் மோசமான ஏரியா, ஒரு மாதிரி பேக் ஏரியா. அது என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க. நம்ம பஞ்சாயத்தில் போய் நிற்கணும், அதுதான் கத்துனேன். கரெக்ட் கத்துனா வந்து என் ஒய்ஃப் விட வந்து அனுப்பிவிட்டாங்க. நான் இந்த பக்கம் யாரையும் விடவே மாட்டேன். இந்த மாதிரி ஏறினா நான் மாற்றி வைக்கணும் வண்டியை. அது நேச்சர் ஆஃப் கேரக்டர் சார், அது மாற்ற முடியாது. அது நம்ம இருக்கிறது அந்த மாதிரி ஏரியா, சேட்பட்டுங்கிறது அந்த ஏரியா, எங்கள் ஏரியா. அந்த ஏரியாவில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதில் மாட்டிட்டோன்னா நம்ம கழுத்துக்கு வாங்கப்பட்ட குழந்தை உதவி பட்டு தானே ஆகணும், உதவாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு எவ்வளவோ ஆசைகள் உண்டு. விபூதி பட்டையை போட்டு கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு ரொம்ப ஆசைகள்லாம் உண்டு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணிட்டு லைஃப் இன்னும் எப்படி இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. சார் இப்போ மட்டும் என்ன சார், இப்போ பண்ணலாமே சார். முடியாது. சரி, அவ்வளோதான். அவ்வளோதான், 2 விஷயம் தான்.
ஒன்று ஒய்ஃப் வேணுமா இல்லை மதம் வேணுமா, ரெண்டே விஷயம் தான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதனால எது முன்னாடியோ அது முன்னாடி இருந்ததோ அது வரைக்கும் போயிட்டுருக்கும், போகிற வரைக்கும் போட்டோம். கடன் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தைரியமாக போட்டேன். கடன் அடையில இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு ஒய்ஃபும் பாவம் நம்மளை நம்பி வந்தவங்க நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டார். அதனால தான் ஒரு 6 வருஷம் பல்ல வச்சுன்னு போட்டோம். அதுக்கு கடன் அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், மாதம் ஒரு 20,000 30,000 வாடகை வரும். 6 வருஷம் ஆச்சு. அது பிரச்சனை இல்லை, அப்புறம் போயிடும். அப்புறம் நம்ம போனால் கூட கவலை கிடையாது. கரெக்ட். இப்போ நம்மளை நம்பி வந்த பொண்ணை விட்டு போயிட்டாரு. சரி இதுதான் ஓடும் ஒரு டையப். இங்கே உட்காந்து என்ன கிளாஸ் எடுக்க கூடாது. 2 நாள் ஒரே சண்டை. இங்கே உட்காந்து கடையில் உட்காந்து கிளாஸ் எடுத்தா யூனிட் 19 ரூபா, நீ ஏன் கடையில் உட்காந்து எடுக்கிற அப்படின்னு ஒரே பிரச்சனை. அப்படின்னா புரியல. இப்போ வீட்டில் உட்காந்து கிளாஸ் எடுத்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து வீட்டு கரண்ட்டு, இது கடை கரண்ட்டு. கடை கரண்ட் வந்து ஒரு யூனிட் 19 ரூபா. ஓ ஓகே ஓகே ஓகே. கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 வருது. இதுக்கு போய் ஏன் 3000 செலவு பண்ணிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்து எடுக்க வேண்டியதானே. ஒரே 2 நாளாக பார்க்குற சண்டை. எனக்கு என்னென்னா, எனக்கு தனிமை வேணும். கிளாஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்னென்னா ஒய்ஃபை பார்த்துட்டு எடுத்தோம்னா அந்த மூட் வராது, நமக்கு அந்த இது வராது. அதுக்காக தான் நான் இந்த இதை என்கரேஜ் பண்ணுறது. இது யாருக்காவது வாடகை விட்டா மாதம் ஒரு 10,000 வாடகை வருதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 10,000 நஷ்டம் தானே அப்படின்னு. அவங்க வியூவில் அவங்க பார்க்குறாங்க, என்னோட வியூவில் நான் பார்க்குறேன். என்னோட வியூவில் எனக்கு தனிமை வேணும், வேறு ரூம் இல்லை, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி காசு மாதிரி இது வச்சுக்கோங்கன்னா, நான் தானே கட்டுறேன்னா நீங்கள் கட்டினாலும் எனக்கு சேர வேண்டிய காசு அப்படின்னு ஒரே சொல்லுவேன். ரைட்னு சொல்லிட்டு இப்போ தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுருக்கேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அதான் சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லைம்மா எனக்கு வேறு வகையில் வருமானம் வருது, அங்கே வருது, இங்கே வருது. இப்போ அதனால் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே. இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி காசு வந்துடும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடும்போது என்ன ஆகுது, நமக்கு உடம்பு வீக் ஆகுது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போன்னு சொல்லிட்டு என்னப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உண்மைன்னு சொல்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 கஸ்டமர் புதுசாக பிடிச்சி அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பண்ணி வச்சு இதை காம்பன்சேட் பண்ணவே பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ரைட், ஓகே, பாய். டேக் கேர் சார். தேங்க்யூ. ரைட் ரைட், தேங்க்யூ, பாய். சொல்லுங்க சௌமியா. சரி, எக்ஸாம் வந்து நேரில் தான் எழுத முடியும், ஆன்லைனில் அதை எழுத முடியாது. நாளைக்கு எப்படிம்மா எழுத முடியும்? இல்லைம்மா, எக்ஸாம் வந்து நான் டெய்லி வந்து எழுதுறேங்கிறியா? அதான் என்னைக்கு நடத்துகிறோமோ அன்றைக்கி தான் வந்து எழுத முடியும். நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு நம்ம சொல்லுவோம், அன்றைக்கே வந்து எழுதுங்க. அதாம்மா, நீங்கள் எல்லாம் 10 மார்க் டெஸ்ட்டும் முடிச்சிட்டீங்க, காம்ப்ரிஹென்சிவ் முடிச்சிட்டிங்களா? அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் மார்க் டெஸ்ட் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க? முதல்ல அதை முடியுங்க. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கேளுங்க. அதெல்லாம் முடித்தா தான் நம்ம உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
पेटी कैश वो एक्सपेंसेस बेसिकली रिकॉर्ड करने के लिए एक अलग से कैश निकाला जाता है, जो डेली रूटीन के जो खर्च में करंट एसेट्स में जाना वो अमाउंट ट्रांसफ़र कीजिए, इसमें से पैसे निकालना है। फॉर एग्जांपल 10,000 हम महीने का खर्च பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் 2/11/2021 பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டதில் அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல, தனி தீர்மானத்தில் நீ கொண்டு வரல. மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம்
டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்படும் வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம், அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். 3/10/2023, அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும். மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட